பாமக நிறுவனர் ராமதாஸ் தைலாபுரம் தோட்டத்தில் வழக்கறிஞர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். பாமக தலைவராக அன்புமணியை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்ததாக கூறப்படுவது தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தை நாடுவது குறித்து ராமதாஸ் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பரிமேலழகர். வணக்கம் பரிமேலழகர், தகவல்களை பகிரலாம். வணக்கம். பாமக தலைவராக அன்புமணியை இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளதாக அன்புமணி தரப்பில் கூறி வரும் நிலையில் ராமதாஸ் தரப்பினர் தேர்தல் ஆணையத்தை சந்தித்து 2 முறை ஆவணங்களை கொடுத்த நிலையில் தற்போது ராமதாஸ் தரப்பினர் உடனடி தீர்வு காண டெல்லியில் உள்ள உச்சநீதிமன்றத்தை நாட முடிவு செய்த நிலையில் தற்போது பாமக நிறுவனர் ராமதாஸ் தைலாபுரம் தோட்டத்தில் வழக்கறிஞர்களை கூட்டி ஆலோசனை கூட்டம் அவசரமாக நடைபெற்று வருகிறது. அதாவது இந்த ஆலோசனை கூட்டத்தில் எந்த வகையில் அன்புமணி தரப்பினருக்கு இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளது என்றும் பல்வேறு கேட்டு ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. தற்போது இந்த ஆலோசனை கூட்டத்தில் வழக்கறிஞரும் சமூக நீதி பேரவையின் மாநில தலைவர் கோபு தைலாபுரம் தோட்டத்துக்கு வருகை புரிந்து உள்ளார். மேலும் அவருடன் பல்வேறு வழக்கறிஞர்களும் தற்போது தைலாபுரம் தோட்டத்துக்கு வருகை புரிந்து ராமதாஸ் அவர்களை சந்தித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தற்போது பாமக தொண்டர்கள் அந்த பகுதியில் உள்ள அனைவரும் தற்போது தைலாபுரம் தோட்டத்துக்கு விரைந்து வந்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். மேலும் உடனடியாக டெல்லி சென்று உச்சநீதிமன்றத்தை நாட வேண்டும் என்று கூறி ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி பரிமேலழகன்.